கொடுத்தான்றதுல அப்படிதான் இருந்தா. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிக்ஷன் அது போதைன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளவு சண்டே பார்க்கலனா கூட என்னால இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு வெறின்னு சொல்றதா இல்ல ஈர்ப்புன்னு சொல்றதா எனக்கு தெரியல. ஆனா அவ வேணும்ன்றது எனக்கு அதிகமா தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடிக்ஷன் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உண்மையிலேயே அவள ஒரு வீக்கெண்ட் பார்க்கலனா என்னால இருக்க முடியல. அவள பார்த்தே ஆகணுன்ற அது ஈகரா, வெறியா, இல்ல ஆர்வமா, காதலா எனக்கே என்னன்னு தெரியல. ஆனா அவள பார்த்தாகணும். அவள பார்க்கலனா என்னால இருக்க முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா நான் 4த் இயர் படிக்கும்போது அவ 10th. ஸோ 10த்ன்றதுனால அவ அவங்க மாமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவங்க மாமா அவளுக்கு சொல்லிக் குடுத்தாரு. அஃப்கோர்ஸ் என்னாலயும் சொல்லிக் குடுத்துருக்க முடியும். பட் நான் ஜாப் போனதுனால என்னால அது முடியல. அதனால அவ நெறைய நாள் அவங்க மாமா வீட்லயே தங்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவங்க மாமாவோட பொண்ணும் 10th. 2 பேருமே ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ். ஸோ அவ முடிச்சுட்டு அங்க தங்க ஆரம்பிச்சுட்டா. வீக்கெண்ட் ஏன் வீக் டேஸ் எல்லாமே அவ அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா 2 பேருக்கும் சேர்த்து அவங்க மாமா சொல்லிக் குடுத்ததுனால அவங்க அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டா. அதனால அவனையும் அவங்கள கூட்டு போறது, கூட்டு வருது, அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டா. அவ என்ன அவாய்ட் பண்ணல. பட் ஆனா எனக்கு அது அப்படி ஃபீல் ஆகுச்சு. அவ படிக்கிறதுக்காக தான் போனா, எல்லாம் புரிஞ்சுது. ஆனா அது அவன் கூட இருக்கிறதுன்னு வந்தப்போ எனக்கு அவ என்ன விட்டுட்டு அவன் கூட இருக்கா அப்படின்றது எனக்கு அதிகமா தோண ஆரம்பிச்சிருச்சு. அது அவன் கூட இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பெரிய வலியை கொடுத்தது. அது அவன் கூட அவ அதிகமா இருக்கிறா, அவன் கூட அதிகமா பேசுறா அப்படிதான் தோணுச்சே தவிர, அவ படிக்க போனா அப்படின்றது என்ன அறியாமலே நான் மறக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன சொல்றது, மூளைக்கு இது புரிஞ்சாலும் ஆனா என் மனசு அதை ஏத்துக்க துளி கூட தயாரா இல்ல. எனக்கு அது எந்த அளவுக்குன்னா, என்னை விட இப்ப அவன் தான் முக்கியம், அவன் தான் அவனுக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கம்பாரிசன் வந்துடுச்சு. அன்னிலிருந்து அவ என்னை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிட்டா. முதல் முறையா. முதல் முறைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறத்துல இருந்து அடிக்கடி அடிக்கடின்னு இல்ல. மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்டுமே அவ அங்கேயே இருந்துட்டா. இங்க வரவே இல்ல. அதுக்கப்புறம் அவள நான் பாக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா நான் அவள பார்க்காமலே இருந்திருக்கேன். நான் வீக் டேஸ்ல போனாலுமே அவ அவங்க மாமா வீட்ல இருப்பா. வீக்கெண்ட் போனாலுமே அவங்க மாமா வீட்ல இருப்பா. எனக்கு அங்க போய் அவள பாக்குறதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நான், எங்க அப்பா அப்படின்னா கொஞ்சம் பி கிரேடா தான் பார்ப்பாரு. அவர் கொஞ்சம் அவங்க அளவுக்கு நாங்க இல்ல. ஏன்னா எங்களுக்கு சொந்த வீடு கூட இல்ல. ஊர்ல இருக்கு அஃப்கோர்ஸ். பட் எங்க அப்பாக்குன்னு ஒண்ணு இல்லன்றது அவங்க ரேஞ்சுக்கு நாங்க இல்லன்றது அவர் ஒரு மாரி காட்டுவார். அது எங்க அப்பாக்கெல்லாம் புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பார்க்குறது, என்கிட்ட பேசுற விதத்த வச்சு எனக்கு அது புரியும். எனக்கு அது தோணும். அதனால அவ வீட்டுக்கு போறது எனக்கு துளி கூட பிடிக்காது. அதனால என்னால அவள பார்க்க முடியல. அவள பார்க்காமலே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பெரிய வலியா இருந்துச்சு. இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ் மனப்பான்மையா, இல்ல பொறாமையா எனக்கு என்ன தெரியல. ஆனா அவன பார்த்தா எனக்கு என்னவோ தோணுச்சு. அந்த விஷயத்த நான் அரசுகிட்ட கூட சொல்றேன். நான் ஃபீல் பண்றேன்ட்டு. அஃப்கோர்ஸ் அவள புடிச்சிருக்குன்றத நான் ஃபர்ஸ்ட் சொன்னது அரசுகிட்ட தான். ஃபர்ஸ்ட் அவன் சொல்லிச்சான், "ஏய் அவ குழந்தைடா, குழந்தைய போய் லவ் பண்ற சொல்றியே." ஆனா அவன் என் ஃப்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டான். ஆனா இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னதும் என் ஃப்ரெண்டு தான். இப்ப வரைக்கும் எனக்கு அவன் மேல அந்த எண்ணம் இருக்கு அப்படின்றது அவளுக்கு தெரியாது. அவளை லவ் பண்றதுன்றதுமே அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு வரல. ஒரு விதமா சொல்லிட்டு வந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டாலா புரிஞ்சுக்கலையா கூட எனக்கு தெரியல. அத்தனை மாசத்துக்கு அப்புறமா ஒரு சண்டே அவன் எங்க வீட்டுக்கு வந்தா. அதுவும் அவ வந்தது எங்க தாத்தா பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பார்க்கணும் ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக அவ வந்தா. அவ வந்தது வந்தாடா. ஆனா அவன் கூட அவன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளை பார்த்த உடனே அழுதுட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவளை பாக்குறது. அதை விட ஒரு வலி வந்துச்சு. அது அவங்க கூட நிக்கிறது, அவங்க கூட்டிட்டு வந்தது அப்படின்ற அந்த 2 விஷயம். இது எல்லாம் சேர்த்து என்ன அறியாமலே நான் எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியே அழுதுட்டேன். அவ ஒருத்தர் கூட பக்கத்துல நின்னாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவ யார் கூடயும் இருக்கக்கூடாது. என்ன தவிர அவள் யார் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்றது என்னோட எண்ணமா இருக்குன்னும் போது, என்னை விட எல்லா வகையிலும் பெட்டரா இருக்கான். ஃபேமிலி வைஸ், பர்சனல் வைஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அவன் பக்கத்துல நிக்கிறா. அவனையும் மாமான்னு கூப்பிடுறது என்னால சுத்தமா தாங்கிக்க முடியல. ஏன்னா அவன் அப்ப பண்ணிட்டு இருந்தது ஆர்கிடெக்ட். அவன் படிச்சுட்டு இருந்தது. அவங்க அப்பா ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இன்ஜினியர், பத்தாததுக்கு அவர் பர்சனலாவும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு சிவில்ல. ஸோ இவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் கையில ஒரு ஜாப் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவன் போய் ஜாப் தேடணுன்ற அவசியம் இல்லை. அவன் ஃபேமிலி பிசினஸ் அவன் பாத்துக்க போறான். அப்படின்னும் போது என்னை விட எல்லா வகையிலுமே அவன் பெட்டரா இருக்கான்.
அது வந்து எனக்கு ஒரு பெயினா இருந்துச்சு. ஆனா நான் அப்படி இல்ல. நான் படிக்கணும், ஜாப் தேடணும், கிடைக்கணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலி செட்டில் பண்ணணும். அது மாரி எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. அப்புறமா தானே ஒரு பிசினஸோ என்னவோ அந்த மாதிரி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு இதுல, அவங்க அப்பா வந்து எங்கள ஒரு மாரி டிகிரேடா தான் பார்ப்பாரு. ஆனா எங்க மாமா வந்து எங்கள அப்படி பார்க்க மாட்டாரு. எங்க மாமாக்கு எங்க அப்பான்னா மரியாதை, அன்பு எல்லாமே நெறைய இருந்துச்சு. ஏன்னா, எங்க மாமா வந்து எப்படி பார்த்தாருன்னா, அவங்க ஒய்ஃபோட பிரதர். ஏன்னா, எங்களோட 2 அத்தைங்களுமே அவங்க அண்ணன், தம்பிங்க 2 பேர் தான் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, எங்க தாத்தாவ பார்த்துக்கிறது, அதுல அந்த ஒரு விஷயத்தால எங்க மாமாக்கு வந்து எங்க அப்பா மேல மதிப்பு அதிகம். அதே மாரி அவங்க அப்பா, அம்மாவுமே எங்க தாத்தா, பாட்டி கூட தான் ஊர்ல இருக்காங்க. அதனால எங்களோட 2 பேரோட தாத்தா, பாட்டியுமே ஒண்ணா ஊர்ல நிலம் பார்த்துக்கிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா நானும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கி போட்டு, தா திவ்யாவோட தாத்தாக்கும் வந்து சிட்டி லைஃப் பிடிக்காததுனால அவருமே ஊர்ல போயிட்டு இப்போ அவங்க 4 பேர் அங்க ஊர்ல தான் இருக்காங்க. அவர் வந்து ஒய்ஃபோட அண்ணனா ரெஸ்பெக்ட் குடுத்தாரு ஓகே. ஆனா ஒரு சம்மந்தியா, என்ன ஒரு மாப்பிள்ளையா ஏத்துப்பாரான்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க தங்கச்சி ஃபேமிலி, எங்க ஃபேமிலிய கம்பேர் பண்ணும்போது, ஒரு பொண்ண எந்த ஃபேமிலில குடுப்பாங்க? அப்படின்ற தாட் வந்து எனக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறமா தான் நான் முதல் முறையா யோசிக்க ஆரம்பிச்சேன். இவன விட நான் பெட்டரா ஆகணும்னா நான் நெறைய சம்பாதிக்கணும், நெறைய ஏர்ன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? அந்த மாரி தாட்லாம் எனக்கு அதுக்கப்புறமா தான் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நான் அழுதத அந்த நிமிஷம் யாரும் பார்க்கல. நான் அழுதுட்டேன். எல்லாரும் இருக்காங்க தெரிஞ்ச உடனே நான் உள்ள வந்துட்டேன். ஆனா அத அவ நோட் பண்ணியிருந்திருக்கா. அவ உள்ள வந்து என்கிட்ட கேட்கிறா, "எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சு?" அப்படின்ட்டு. அவ என்னதான் பார்த்துட்டு இருந்திருக்கான்றதே எனக்கு தெரியல. எனக்கு அவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அவள பார்த்து அவ கிட்ட வந்தோனே எனக்கு என்ன அறியாம இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் அவள கட்டி புடிச்சுட்டு அழணும்னு தோணுச்சு. அதனால கட்டி புடிச்சுட்டு நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எங்கள பொறுத்தவரைக்கும் குழந்தையிலருந்து எப்படி நான் பார்த்து வளர்ந்தது, கேட்டு வளர்ந்ததுன்னா மென்னு அழமாட்டாங்க. ஆனா எனக்கு அவ முன்னாடி அழணும்னு தான் தோணுச்சு. அது எனக்கு தப்பாவும் தெரியல. அவள கட்டி புடிச்சுட்டு அழும்போது அவ என்ன யோசிப்பான்னு தோணல. அந்த நிமிஷம் அவ முன்னாடி அழணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா நான் அழுவுறத பார்த்துட்டு அவ அழ ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு என் கண்ணுல இருந்து தண்ணி பார்த்தா அவ தாங்கிக்க மாட்டா அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சது. அத விட அவ அழுவுறான்னும்போது எனக்கு இத விட அவள அழ வச்சுட்டோமேன்ற பெயின் தான் இன்னும் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப பெரிய வலியா இருக்கும் அப்படின்றது. அப்புறம் ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுவுறீங்கன்னு அழ ஆரம்பிச்ச உடனே எப்படி சமாளிக்கிறது தெரியாம, இல்ல எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சு. நான் எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவ சிரிச்சா. சிரிச்சுட்டு என் கண்ண தொடச்சுட்டு எனக்கு அவ சமாதானப்படுத்தினா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடுத்த வாட்டி எடுப்பீங்க. நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க நல்லா படிப்பீங்க. ஏதாவது இதுவா இருக்கும். கம்மியா போட்டவங்கள வந்து சாமி திட்டுவாங்க. அந்த மாரி ஒரு குழந்தைத்தனமா அவ சமாதானமே வந்து ஒரு குழந்தைத்தனமா தான் இருந்துச்சு. நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரிலாம் தான் அவ சொன்னா. எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த லூஸ் நம்பிடுச்சு நான் சொன்னத. நம்பிட்டு அது மட்டும் சமாதானப்படுத்திட்டு திருப்பி அவன் பக்கத்துல நின்னுச்சு. ஏன்னா நானே அவள லவ் பண்றேனா? பண்ணலையா? என்ன ஃபீல் அவ மேல எனக்கு இருக்கு? அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அவகிட்ட அத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இப்படி சமாளிச்சேன். ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவள இதோட என்னைக்குமே அழ வைக்கக்கூடாது. நம்மளால அவ அழுததா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. என்னைக்குமே அவளுக்கு நான் நெறைய சந்தோஷத்த, அன்ப தான் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஆசைப்படுறது, அவ நெனைக்கிறது எல்லாமே வாங்கி தரணும்னு தோணுச்சு. அவ ஆசைன்னு ஒண்ணு படுறதுக்கு யோசிக்கிறதுக்குள்ளவே அது அவ கையில இருக்கணும். அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கணுன்ற தாட், வெறி எனக்கு அது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்க அந்த டைம்ல இன்ஜினியரிங் முடிச்ச டைம்ல தான் ஃபாரின்ல வந்து நெறைய வேக்கன்சி எடுத்தாங்க இன்ஜினியரிங்காக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபாரின் போற ஐடியாவும், எனக்கு ஃபாரின் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நம்ம ஊர்ல இன்ஜினியரிங்க்கு அந்த அளவுக்கு அந்த டைம்ல மதிப்பு இல்ல. ஏன்னா அப்பதான் இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருந்த டைம் நாங்க. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபாரினும் போகணும்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. இவள விட்டு எப்படி போறது? அந்த டபுள் மைண்டாவே இருந்துச்சு. நெனச்சது, நான் பார்த்தது, நான் யோசிச்சத எப்படி அவ எனக்கு வாங்கி குடுத்தாலும், அதே மாரி நான் அவளுக்கு செய்யணுன்ற ஆசை எனக்குள்ள அதிகமாயிடுச்சு. அவள நான் அவ்ளோ பத்திரமா பார்த்துக்கணும். அவ என்ன எப்படி பார்த்துக்கிட்டாளோ அதே மாரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொஞ்ச நாள் அந்த பெயின பொறுத்துக்கிட்டா, நெறைய சம்பாரிச்சு அவ ஆசைப்பட்டதெல்லாம் செய்யலான்ற தாட்னால ஃபாரின் போலான்னு முடிவு பண்ணேன். நான் முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட்டு சொன்னது அரசு கிட்ட தான். உடனே அவனும் என்ன சொல்லிட்டான், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் அவன் என் கூட இருப்பான். என்ன விட்டு அவன் பிரிஞ்சது இல்ல. அதனால சரி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணோம். 4த் இயர்ன்னும்போது காலேஜ்லயே கேம்பஸ் வந்தாங்க. அப்போ நெறைய ஃபாரின் கம்பெனிஸும் வந்துச்சு. அப்போ நாங்க சூஸ் பண்ண கம்பெனி, எங்களோட சேலரி எல்லாமே எங்களுக்கு ஓகே ஆனது வந்து இந்த ஃப்ளாரிடால தான். ஸோ நாங்க இந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இவங்க வந்து எங்க கிட்ட போட்ட கண்டிஷன் வந்து 5 இயர்ஸ் பாண்ட். 5 இயர்ஸ் நாங்க வேற கம்பெனி போகக்கூடாது. இந்த ஜாப விட்டு போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட லீவ் மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. அது வரைக்கும் தான் எடுக்கணும். அந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா அவங்க சேலரி பேக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாவும் இருந்துச்சு. மத்த கம்பெனிஸ விட.
சொல்ல போனா மற்ற கம்பெனிஸோட உங்க சேலரி டபுள் மடங்கா இருந்துச்சு. அதே மாதிரி சொன்ன டைம்குள்ள முடிச்சா அதுக்கான சில போனஸ், ஐ மீன் இன்கிரிமெண்ட், அதே மாதிரி முன்னாடி முடிச்சா அதுக்கான இன்கிரிமெண்ட், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனா 5 இயர்ஸ் எங்கேயும் போகக்கூடாது. லீவ் வந்து அவங்க குறிப்பிட்ட சில லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த லீவை தாண்டி எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கக்கூடாது. இந்தியாவுக்குமே அதே மாதிரி வர முடியாது. அந்த அவங்க கொடுத்த லீவ் வச்சு கம்பேர் பண்ணும்போது வரலாம். பட் அந்த எக்ஸ்பென்ஸ் நிச்சயமா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது மொத்தத்தில் அங்கேயே 5 இயர்ஸ் இருக்கிற மாதிரி தான் அது தோணுச்சு. எங்களுக்கு பரவாயில்ல, அந்த பணம் எங்களுக்கு தேவைன்றதுனால நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஜாப் ஆஃபர்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து வீட்டில் சொன்னோம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க ஃபேமிலிலேருந்து ஃபாரின் ஜாப், அதுவும் ஃபாரின் கிடைக்கிறதுல பெரிய விஷயம். அதில் எப்படி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, எல்லாருமே பிளஸ் பண்ணாங்க, எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மேபி ஃபேமிலி மாறும், எங்க தாத்தாக்கெல்லாம் வந்து அவங்க பையனோட கஷ்டம் குறையும், அந்த மாதிரி தாட்லாம் வந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. என் மைண்டுக்குள்ள ஃபுல்லா ஓடுனது வந்து அவள் நல்லா பார்த்துக்கணும், அவள் நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அதை விட அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளைன்னு ஒன்று தேடும் போது நான் பெட்டர் சாய்ஸா இருக்கணும். என்னை தாண்டி அவர் யோசிக்க கூடாது. என் பொண்ணை இவன் தான் நல்லா பார்த்துப்பாருன்ற அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுன்றது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு அவனையும் மாமா, என்னையும் மாமான்னு கூப்பிடுறது வந்து சுத்தமா பிடிக்கல. அது நான் கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? நீங்க 2 பேரும் என் மாமா பசங்க தானே, மாமான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. ஆனா என்னால அதை ஏத்துக்க துளி கூட முடியல. அவனை கூப்பிடாத பல வாட்டி சொல்லிட்டேன். ஆனா அவ குழந்தைத்தனமா நான் அப்படிதான் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அதே மாதிரி அவன் கூட பேசுறதோ பழகுறதோ எனக்கு பிடிக்காது. அதுவும் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா என்ன சொல்றது, அவ அது குழந்தைத்தனமா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அவகிட்ட அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அந்த கோவத்தை வந்து அவ குழந்தை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. ஆனா அந்த கோவத்தை எல்லாம் போய் நான் ஸ்போர்ட்ஸ்ல தான் காட்டுவேன். அப்ப வந்து என்னோட கோவத்தை காட்டுறதுக்காக எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நிஜமா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவன் மேல இருந்த கோவம் இவகிட்ட சொல்ல முடியாம என்னென்னவோ தோன்ற எல்லா விஷயத்தையும் போயிட்டு அந்த வெறியெல்லாம் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல தான் காட்டுவேன். அதே மாதிரி எனக்கு என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் வந்து வாலிபால். நான் வாலிபால்ல தான் போயிட்டு எல்லாத்தையும் காட்டுவேன். அதே மாதிரி நாங்க நிறைய இன்டர் காலேஜ், நேஷனல் லெவல் அந்த அளவுக்கு நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் எந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்கிட்டாலும் வேற காலேஜ்ல கண்டிப்பா இருக்கணும்ன்றது என்னோட மென்டாலிட்டி. எனக்கு ஏன் தெரியாது. என்னோட எல்லா காம்படிஷன்லயும் அவன் என் கூட இருந்தா நான் வின் பண்ணுவேன்றது என்னோட ஒரு மித். அது மித்துன்னு தான் சொல்ல முடியும். இல்ல என்னோட நம்பிக்கையா, இல்ல அந்த இடத்துலயும் அவனை நான் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனான்றது எனக்கு தெரியல. ஆனா என்னோட காம்படிஷன் அப்போ அவன் என் கூட இருக்கணும்ன்றது நான் மென்டலா ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். அதனால நான் எந்த காம்படிஷன் எங்க போனாலும் அவளை கூட்டு போயிடுவேன். ஆனா அவன் மாத்திக்காத ஒரு விஷயம் நான் இங்க வர வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, என்னையும் அவனையும் மாமான்னு கூப்பிடுறத மாத்திக்கல. அதே மாதிரி அவ இருக்கிற மேட்ச்ல நான் வின் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து என்னால மாத்திக்க முடியல. மாத்திக்க நான் விரும்பல. ஸோ இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை நாங்க வீட்ல சொல்லல. எல்லாம் ஓகே ஆயிட்டு பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சொன்னோம். ஸோ நான் டிகிரி முடிச்சுட்டு அந்த 3 மந்த்ஸ் நான் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் சரி வீரா, காம் காம் காம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரேக் விட்டுக்கலாமா? ஏன்னா நீங்க பேனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கன்ஃபியூஸ்டா பேசுறீங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதா, ஒரு டாபிக்ல இருந்து நீங்க இன்னொரு டாபிக் போயிட்டீங்க, திருப்பி அந்த டாபிக்ல இருந்து பழைய டாபிக் வரீங்க, திருப்பி புது டாபிக் போயிடுறீங்க. புரியுதா? ஸோ நம்ம இன்னைக்கு செஷனை வந்து முடிச்சிடலாம். நாம அடுத்த செஷன் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ரிலாக்ஸா இருங்க. கொடுத்த டேப்லெட்டை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா அதை குறைக்க பாருங்க வீரா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே மேம், அடுத்த செக்ஷன் வந்து நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க, நான் வரேன். அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பாஸ்ட் சொன்னதுனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அவளை பத்தி பேசும்போதும் எனக்கு நல்லா இருக்கு, நினைக்கும் போதும் நல்லா இருக்குதான். ஆனா நான் அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் எனக்கு எனக்கு தெரியல. இப்போ வீட்டுக்கு போனா திருப்பி நான் என்ன நிலையில இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னால மாத்திரையும் குறைக்க முடியாது. தேங்க்யூ, பாய், டேக் கேர் மேம். ஹாய் வீரா, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ரிலாக்ஸா இருக்கீங்களா? டேப்லெட் இன்னும் கண்டினியூ பண்றீங்களா? ஆமா மேம், அந்த டேப்லெட் மட்டும் தான் என் லைஃப். அது இல்லாம நிஜமா நான் தூங்க முடியல, தூக்கம் வரல. அது போட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு தான் மேம் இருக்கு. ஓகே, பெட்டரா இருக்கேன்னு சொல்லலாம் மேம். ஆனாலும் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவளை பார்க்காத வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல மேம். ஒர்க்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒர்க்னால நான் கொஞ்சம் மறக்கிறேன். அதே மாதிரி நீங்க வேற எதனால கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னதுனால நான் இங்க வந்து இப்போ பிஜி போட்டேன், அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் பிஜினாலையும் எனக்கு ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. ஏன்னா ஜாப், பிஜி, படிக்கிறது, வீட்டுக்கு வந்தா எழுதுறது, நோட்ஸ் எடுக்கிறது, அப்படி என்னனாலே நான் எந்த அளவுக்கு என்ன பிஸியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாதான் எனக்கு அவ தாட் வரும். அதனால என்ன நானே பிஸியா வச்சுக்கணும்ட்டு நான் பிஸியா வச்சுக்கிறேன் மேம்.
எனக்கு என்னோட அஃபிஷியலாவோ அடுத்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை மேம். ஆனா அவ என்கிட்ட பேசணும்னு கேட்கும்போது அதுல நோ சொல்றல, அந்த நோ என்னால சொல்லவும் முடியல. பத்தாததுக்கு அதை சொல்லிட்டு இருக்கிற என்னோட அந்த பெயின் நிஜமா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பேசணும் சொன்னா பேச வேண்டியதானே வீரா, அதுல என்ன ப்ராப்ளம்? நான் தான் உங்க கூட பேசுறேன்னு உங்ககிட்ட பல நாளா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? தெரியல மேம், அவன்கிட்ட அவ கெஞ்சும் போதே என்னால பெயினை தாங்கிக்க முடியல. அவ குரலை கேட்டுட்டா அதுக்கப்புறம் நான் இங்க இருப்பேனா அப்படின்றது நிஜமா எனக்கு தெரியல. அவன் சொன்னதை கேட்டு எனக்கு இவ்வளவு ஃபீல் ஆகுதுன்னா நான் நிஜமா கேட்டேன்னா அடுத்த செகண்ட் சத்தியமா நான் இங்க இருக்க மாட்டேன் மேம். அதனால என்னால அவ வாய்ஸ் கேட்கற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு? இல்ல அவங்க பேசணும்னு கெஞ்சும் போதோ இல்ல அவங்க அழுக்கும் போதோ உங்களுக்கு என்ன தோணுது? நான் இது வரைக்கும் அவ வாய்ஸ் நிஜமா அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா கேட்டதே இல்ல. அவன் கிட்ட அவன் சொல்றது வரைக்கும் தான். ஏன்னா டைரக்டா கேட்கற அளவுக்கு எனக்கு நிஜமா தைரியம் இல்ல. ஏன்னா அவன் சொல்லும் போதே எனக்கு அவ கிட்ட பேசுறதுக்கு ஏங்குறான்னு தெரியும் போதே என் மண்டை அப்படியே எனக்கு வலிக்குது. அந்த பெயின் எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவளை எனக்குள்ளேயே ஒரு 2 பேர் இருந்துட்டு என் கூட பேசுற மாதிரி இருக்கும். நீ போய் பாருன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரியும் வேண்டான்னு ஒருத்தவங்க சொல்ற மாதிரியும் அந்த அந்த 2 பேரோட தாட்னால எனக்கு இன்னும் பயங்கர பெயின். அந்த நிமிஷம் மண்டை வெடிச்சிடாதா அப்படின்ற அளவுக்கு தோணுது மேம். ஆனா என்னோட தாட்டை என்னால அடக்கிக்க முடியல. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா இப்ப முழுக்க முழுக்க அவளை பாத்துக்கிறது, அவ கூட இருக்கிறது, அவ யார் கூட இருப்பா அந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்கு சுத்தி சுத்தி அவன் மட்டும் தான் தெரியறானா. அந்த பெயின் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் கூடவே இருப்பாளே, அவன் கூடவே பேசுவாளே, அவன் தானே அவளை பாத்துப்பான். அந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கானேன்ற கோவம் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. டென்த்ல அந்த 10th அந்த 1 இயர் அவன் கூட இருந்த பெயின் எனக்கு எப்படி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் 1 இயர் ஃபுல்லா இல்ல. பட் இருந்தாலும் அந்த டைம் அவன் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாம அவன் கூட இருந்தது, நான் இருக்கும்போதே அவன் கூட இருந்தது என்னால தாங்கிக்க முடியலன்னும் போது இப்ப நான் சுத்தமா அங்க இல்ல. அதனால என் இடத்தையும் சேர்த்து அவனே இருப்பானே அப்படின்னு நினைக்கும் போது நிஜமா எனக்கு அந்த பெயின் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அஃப்கோர்ஸ் அவ எக்ஸாம் முடிச்ச அந்த டேல இருந்து அவன் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சுதான் அன்னைக்கு அவ இங்கே தான் ஸ்ட்ரைட்டா வந்தா, என் கூட மட்டும்தான் இருந்தா, எங்க ஃபேமிலியோட மட்டும்தான் இருந்தா. அவ எவ்வளவு நாள் எங்களை விட்டு தள்ளி இருந்தாலோ அதுக்கு ஆப்போசிட்டா என் கூடவே தான் இருந்தா. என்ன பாத்துக்கிறது, என் கூட பேசுறது, என் கூட வெளியே வர்றது. ஏன்னா எனக்குமே அது ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சதுனால நானுமே நிறைய நாள் வீட்டில தான் இருந்தேன்னும் போது அவ என் கூட இருந்தது நிஜமாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அத்தனை மாச பெயினை அவ அந்த 2 மாசம் அப்படி ஒரு பெயினே நடக்கலன்ற மாதிரி தான் அவ மாத்தினான். இருந்தாலும் இப்போ என்னால அப்படி ஏத்துக்கிற மாதிரி எந்த விஷயம் இல்லைன்றது எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அவ எங்களை பார்க்கலன்னு தான் வருவா. ஆனா வரது அவன் கூடவா இருக்கும், அதுவும் அவன் கூட பைக்ல. இந்த மாதிரி விஷயம் என்னால் தாங்கிக்க முடியாது. என்னவோ அவன் எங்களை கிட்ட கூட்டு வந்து காமிச்சிட்டு கூட்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவளா விருப்பப்பட்டு தான் வந்தா. ஆனா அது எனக்கு எப்படி தோணுனா அவன் கூட்டு வந்து ஓகே 2 hours இங்க இரு, அவனும் கூட இருப்பான், திருப்பி அவன் கூட்டு போறது எனக்கு நிஜமா அது விருப்பம் இல்லை. அவன் கூட அவ என் வீட்டுக்கு அவன் தான் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வை கொடுத்துச்சு. அதெல்லாம் எனக்கு இன்னும் அதிக பெயினாக இருந்துச்சு. அதுவும் அவன் கூட பைக்கில் போகிறது, பைக்கில் வர்றது, அதுவுமே என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட அவள் பைக் கிடையாது. அதனால அந்த பெயின் எனக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அதனாலே நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற வெறி எனக்கு இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா அவளுக்கு பைக்குன்றது அவளுக்கு பிடிச்சமான விஷயம். அவளுக்கு பைக் ரைடுன்றது ஒரு கிரேஸ். அவளுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணணும்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால அவள் ஆசைப்பட்ட ரைட் அவளை நம்மளால் கூட்டு போக முடியலன்ற வழி எனக்குள்ள அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு அதனால குட்டி குட்டியாக நிறைய ஆசைங்க, நிறைய பெயின் எல்லாமே இருக்குது. அந்த பெயினை நான் சால்வ் பண்ணனாலும் சரி, அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யணுன்னாலும் சரி, எனக்கு தேவையானது பணம். அது என் மைண்ட்குள்ள நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால அந்த பணம் எனக்கு வேணும். அவளை நல்லா பார்த்துக்கிறதுக்கான பணம் எனக்கு தேவைன்றது மட்டும்தான் என் மைண்ட்குள்ளே ஓடுது. அதனால அந்த ஒரு விஷயத்தை வைக்கும்போது மட்டும்தான் என்னால் அவளை அமைதியாக இருந்து என் மனசுக்குள்ளே சொல்ல முடியுது. இல்லைன்னா அவளோட ஞாபகம் நிஜமாவே என்ன ரொம்ப கீல் பண்ணுது. ஆனால் அந்த 10th முடிச்சதுக்கப்புறம் அவள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த பிஸி ஃபுல்லாக எனக்கான டைமாக மாற்றும் போது எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்குள்ள பயமும் அதிகமாகிடுச்சு. நம்மளோட அடிக்ஷன் நம்மளோட ஏக்கம் இவள் ஃபீல் பண்ணி நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நாளைக்கு அடிக்ஷன் ஆகும், இல்லை அவள் படிப்புக்கு அவள் ஃப்யூச்சருக்கு அதை பாதிச்சிடுமோ அப்படின்ற பயம் எனக்குள்ள அதிகமாகிடுச்சு. ஏன்னா எனக்கு அவள் டாக்டர் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. சின்ன வயசில் அவள் அடிக்கடி வீட்டில் விளையாடும் போது எல்லா கிட்டப்பும் போட்டு தான் விளையாடுவாள். ஆனால் அதில் அவள் டாக்டராக விளையாடும் போது என்னவோ க்யூட்டாக அது அவளுக்கானது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள உள்ளுணர்வு இருந்துச்சு. அதனால் எப்போவுமே அவள் எங்ககிட்ட பேசும்போது நான் என்ன ஆகணும், நான் என்ன படிக்கணும், நீங்கள் இன்ஜினியர், நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி அவள் கேட்பா. அப்போ நான் கேஷுவலாக டாக்டர் அப்படி சொல்லிடுவேன். ஆனால் அது அவளுக்குள்ளேயுமே நான் டாக்டர் சொன்னதுனால ஃபிக்ஸ் ஆனதுனால அவளுமே அது டாக்டர் ஆகணுன்றதை வைராகியமாக எடுத்துக்கிட்டா. அதுலேருந்து அவளை எப்போ கேட்டாலும் அவள் டாக்டர் தான் சொல்வாள். நான் ஒரு நாள் விளையாட்டாக சொன்னதை அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டா. ஆனால் எனக்குமே அவள் டாக்டர் ஆகணுன்றது ஆசை தான். ஆனால் என் ஆசையாக
அவ ஆசையா மாத்திப்பான்லாம் எனக்கு தெரியாது. அவ அதை லட்சியமாவே மாத்திப்பான்லாம் எனக்கு தெரியாது. அதுல இருந்து அவ எப்பவுமே டாக்டர் இருந்தா சொல்லுவா. அதே மாதிரி அவள் 10th ஸ்டேட் 3rd வரைக்கும் வருவா அப்படிலாம் நான் யோசிச்சது இல்லை. அவள் அந்த அளவு படிப்பா, அவள் நல்லா படிப்பா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓகே. ஆனால் ஸ்டேட் 3rd வரைக்கும் வருவா அப்படின்லாம் நான் யோசிச்சதே இல்லை. அந்த ரிசல்ட் கூட அவள் என் கூட இருந்து பார்க்கணுன்றது தான் அவள் ஆசையாக இருந்துச்சு. அன்றைக்கி எங்கேயோ போயிட மாட்டீங்கல்ல, நீங்கள் தானே பார்ப்பீங்கன்னு அதை கேட்டுகிட்டே இருந்தா. அதை நான் பார்க்கணுன்றது தான் அவள் ஆசையாகவே இருந்துச்சு. ஸோ எங்கள் வீசா எல்லாமே வந்துடுச்சு, பாஸ்போர்ட், எங்களோட ஆஃபர் லெட்டர் ஆல்ரெடி வந்துடுச்சு. பட் வீசாவும் கன்ஃபார்மாக வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் சொல்லணும்னு இருந்ததுனால அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்த சொன்னோம். அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் முன்னாடியும் சொல்லும்போது அவள் அன்றைக்கி எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என்ன ரீசனுக்காக போனால் நிஜமாக யாருக்குமே தெரியாது. அவங்க மாமா வந்து அவளை கூப்பிட்டு போயிட்டான். அவங்க மாமாவை அவள் தான் வர வச்சா. ஆனால் ஏன் வர வச்சா, ஏன் போனால் நிஜமாக எங்களுக்கு அந்த கதை தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த ப்ராசஸ்னால இருந்ததுனால அதை நான் பெருசாக அந்த நிமிஷமாகவே எனக்கு எடுத்துக்கணும்னு தோணல. இந்த ஃபாரின் கிளம்பணுன்ற மென்டாலிட்டி இருந்ததுனால வேறு எதுவுமே யோசிக்கல. ஸோ நடுவில் நான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் அவள் எடுக்க மாட்டாள். ஏன் தெரியாது, அவள் லைன்லேயே வரமாட்டா. ஆனால் அவள் நாங்கள் போகிறோன்றதை நினச்சி அழுது அவளுக்கு ஜுரம் வந்துருக்கு. இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுது. பட் எங்களுக்கு கன்வே ஆகல. ஏன்னா எங்களுக்கு பேசுகிறதுக்கான டைம் இல்லை. இங்கே இருக்க அவங்களோட ஆஃபீஸ், எம்பசி, இந்த மாதிரி ப்ராசஸில் நாங்கள் அழுதுட்டு இருந்ததுனால, ஏன்னா உடனே கிளம்பி ஆகணும், அதுக்கான பர்ச்சேஸ், அது மாதிரி நிறைய விஷயம் இருந்ததுனால நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். நடுவில் ஃபோன் பண்ணுவோம், ஆனால் அவள் லைனில் வரமாட்டா. ஸோ ஏதோ வேலையாக இருக்கா அப்படி தான் நாங்கள் யோசிச்சோம். ஏன்னா 11th அதெல்லாம் போயிட்டதுனால அங்கே ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படி தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் அவள் எங்கள் மேலே வருத்தத்தில் எங்களை அவாய்ட் பண்ணுறா, அவள் ஜுரத்தில் பேச முடியாமல் இருக்கா, அந்த மாதிரி விஷயம் நிச்சயமாகவே எங்களுக்கு கன்வே ஆகலை. அவங்க அண்ணனுக்குமே கன்வே ஆகலை. ஏன்னா அவனுக்கு இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவனுமே என் கூட இருந்ததுனால அது எங்கள் 2 பேருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் 5 வருஷம் ஊரை விட்டு போகிறதுனால அவகிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு போகணுன்றது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறது, அவகிட்ட சொல்லிட்டு போயிடணும், அவளுக்கு கொஞ்சமாவது புரிய வச்சுட்டு போயிடணும். அவளுக்கு புரியுதோ புரியலையோ என் மனசில் என்ன இருக்குன்றதை அவட்டு சொல்லிட்டு போயிடணுன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் அவங்க அண்ணன்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு அவன் இது தேவையா, அவள் இப்போ 11th தான் படிக்கிறா அப்படின்னு அவன் சொன்னான். இருந்தாலும் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், 5 வருஷம் நாங்கள் தவிக்கக்கூடாதுன்ற கான்செப்ட்னால அவன் ஓகே அப்படி சொல்லிட்டான். ஆனால் நானும் அவனும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு வரலான்னு தான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும். ஆனால் நிஜமாக அவன் என் மூஞ்சை பார்க்கவே இல்லை. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு அவள் உடம்பு சரியில்லாமல் இத்தனை நாள் இருந்திருக்கா. அவளை பார்க்கும்போதே அவ்வளோ டல்லாக ஒரு மாதிரி, நான் அவளை அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. எனக்கு அவளை அப்படி பார்க்கும்போது அழுக தான் வந்துடுச்சு. அவ்வளோ டல்லாக ஒரு மாதிரி இருந்தா. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, அந்த ஃபீல் ஆனால் எனக்கு செம பெயினாக இருந்துச்சு. ஆனால் எங்களை பார்த்த உடனே அவள் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா, போக வேண்டாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவள் அழுகே பார்த்தோன்னே போக வேணாம் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. ஆனால் மூளை வந்து அது எங்கள் 2 பேர் லைஃப்க்குமே தப்பாயிடும், நான் அவளோட இந்த அழுகையை பார்த்தேன்னா அவளை நான் நல்லா பார்த்துக்க முடியாது, அவள் படிப்பு என்னால் கெட்டு போயிடும்ன்ற தாட் தான் எனக்கு அதிகமாச்சு. அதனால சரி ஃபஸ்ட் நான் பேசுகிறேன், அதை கேளு, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லுன்னு. அவள் நான் எதுவுமே கேட்க தயாரில்லை, நீங்கள் போக வேண்டாம் அதில் மட்டும்தான் அவள் பிடிவாதமாக இருந்தாள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் அமைதியானான். அதுக்கப்புறமா நான் என்னோடய விஷயத்த சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா என் மனசுக்குள்ளே ஓடுனது அவளை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அதனால் அவள் அழுகையை பார்த்துட்டேன்னா அந்த அழுகையை மட்டும் மனசில் ஏற்றிக்காத, அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதோட அவள் லைஃபும் நாசும் அப்படின்றத மட்டும் நான் உறுதியாக வச்சதுனால நான் அவகிட்ட அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். அந்த அழுகையை மட்டும் நான் பார்க்கல. ஆனால் அந்த அழுகை எனக்கு நிஜமாக அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அவளை காம் டவுன் பண்ணிட்டேனே தவிர, ஆனால் என் உள்ளுக்குள்ளே அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவளுக்கு புரிய வச்சே ஆகணுன்றதுனால அவகிட்ட நான் அப்போ என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட சில விஷயம் பேச போகிறேன், அது உனக்கும் எனக்குமானதாக மட்டும்தான் இருக்கணும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கள், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவள் சொன்னான். ஆனால் அவள் அப்படி சொல்லிட்டா. ஆனால் நான் சொல்கிற விஷயம் அவளுக்கு புரியுமா புரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவகிட்ட அதை கன்வே பண்ணிட்டா போதும் அப்படின்றது மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்ததுனால நான் அதை பேச ஆரம்பித்தேன். நான் அங்கே போயிட்டு இங்கே லெட்ரு போடுவேன். ஏன்னா அப்போ நிறைய லெட்ரு தான் இருந்துச்சு. இப்போ தான் மொபைல் கனெக்டிவிட்டி நிறைய வந்ததுனால அப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நான் நிறைய லெட்ரு போடுவேன், நிறைய கால் பண்ணுவேன், எல்லாரும் கூட பேசுவேன். ஆனால் அவங்க கூட மட்டும் பேச மாட்டேன், நீ என் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் ஏன் என் கூட பேச மாட்டீங்க, ஏன் எனக்கு லெட்டர் போட மாட்டீங்க அப்படின்னு திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ அழாமல் இருந்தால் தான் நான் எல்லாத்தையும் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு அவள் அழாமல் தான் அவள் அழாமல் கேட்டாலும் எனக்கு தெரியாது. நான் அவளை பார்க்கல. அதுக்கப்புறம் நான் பார்த்தா தாங்கிக்க மாட்டேன், அவள் பக்கம் நான் பார்க்காம தான் பேசினேன். ஏன் என்கிட்ட எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு அவள் கேட்டா. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, உன் படிப்பு என்னால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படி சொன்னால். அதுக்கு அவள் சொன்னால், நீங்கள் பேசினா ஏன் என் படிப்பு டிஸ்டர்ப் ஆக போகுது அப்படி சொன்னான். உன் படிப்பு டிஸ்டர்ப் ஆகுமோ இல்லையோ, ஆனால் என் ஒர்க் பாதிக்கும். உங்ககிட்ட பேசினா நிஜமாக என்னால் அங்கே இருக்க முடியாது, அதனால் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். எனக்கு புரியல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவள் கேட்டாள். அவளுக்கு அதை எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு புரிய வைக்கணுன்றது மட்டும்தான் என் மூளைக்குள்ளே ஓடிச்சு. அவளுக்கு இதுவே அவளுக்கு புரிய வைக்க தெரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரியும் தாட் வந்தது. உனக்கு என்கிட்ட என்ன சொல்லணும்னாலும் அது உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லு, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட பேசுவான், உங்கள் அண்ணன் உனக்கு லெட்டர் போடுவோம், உனக்கு என்ன சொல்லணுமோ என்ன கேட்கணுமோ என்கிட்ட
அது உங்கள் அண்ணன்கிட்ட சொன்ன உங்கள் அண்ணன்கிட்ட அதுக்கான பதிலை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா. அண்ணனையாவது என் கூட விட்டு போங்க, நீங்கள் 2 பேருமே இல்லைனால இருக்க மாட்டேன், யாராவது ஒருத்தர் என் கூட இருக்கணும், அட்லீஸ்ட் அண்ணனாவது என் கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அதை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் வந்து, உங்கள் அண்ணனும் இங்கே இருந்துட்டானா அப்புறம் நாங்கள் தனியாக இருப்பேன், உனக்கு இங்கே எல்லாரும் இருக்காங்க, எனக்கு அவன் மட்டும் தானே இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால அவள் அமைதியானான். ஃபாரின் வேலை வேணாமாமா வேணாமாமா தான் இருந்தா. அப்போ நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, உங்கள் மாமா மற்றவங்க மாதிரி நல்லா இருக்க வேண்டாவா, உங்கள் மாமாவுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டாவா அப்படின்னு கேட்கும். ஏன் இங்கேருந்து அதை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா. இங்கேருந்து நான் பண்ணுறதுக்கு அது பல வருஷம் ஆகும், அவங்க நல்லா இருக்கும்போதே இதெல்லாம் என்ஜாய் பண்ணணுமா, இல்லை அவர் ரொம்ப வயசாகிட்டதுக்கப்புறம் அவர் அந்த லக்ஸரியான லைஃப் வாழணுமா அப்படின்னு கேட்டேன். அவள் இல்லை இப்போ தான் வாழணும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் இப்போ ஃபாரின் போனால் தான் முடியும் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் போங்க, ஆனால் என் கூட பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டா. அது நான் சொன்ன ரீசன் தான், அதை நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்போ புரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ வளரும் போது நான் பண்ணது கரெக்டாக நீ புரிஞ்சுப்ப, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டா. அதனால் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே அவள் சரின்னு சொன்னான். ஆனால் அவள் புரிஞ்சு சொன்னாலா இல்லை நான் சொன்னதையும் தலையாட்டினாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒத்துக்கிட்டா எல்லாத்துக்கும். அதே மாதிரி அவங்க அண்ணன் அனுப்புறதுக்கும் ஒத்துக்கிட்டா. ஆனால் அவள் இது எல்லாமே அழுதுகிட்டே தான் சம்மதம் சொன்னான். அதுக்கப்புறம் அவகிட்ட முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறேன், இதை நீ உனக்கு இப்போ புரியுமா புரியாதான்னு தெரியல, ஆனால் உன் மனசில் மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் அவகிட்ட கேட்ட விஷயம் வந்து, 5 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே முடிச்சுட்டு நான் வரும்போது எனக்காக நீ இருப்பியா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவள் குழந்தைத்தனமா நான் எங்கே மாமா போக போகிறேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக தான் பதில் சொன்னான். ஆனால் நான் அப்படி கேட்கல அப்படின்னு சொன்னேன். எனக்கு புரியல மாமா அப்படின்னு சொன்னான். உனக்கு இது புரியுதா புரியலன்னு தெரியல, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ, 5 வருஷம் கழிச்சு நான் வரும்போது என் லைஃப் பார்ட்னராக நீ எனக்காக இருப்பியா, அதாவது நான் எப்படி கேட்க வரேன்னா, நான் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா அது உன்னை தான் பண்ணிப்பேன், என் லைஃப்பில் எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும் தான், பொண்டாட்டியா நீ இருப்பியா, அதாவது உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மா இருக்கிற மாதிரி நீ எனக்காக இருப்பியா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவள் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை, அமைதியாக இருந்தா. அதுக்கு அவள் எஸ்ன்னு சொல்லலை, நோனும் சொல்லலை, புரிஞ்சுதானும் சொல்லலை, புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் என் பேச வேண்டியதை பேசிடலாம், அவளுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன். உன் லைஃப்பில் இருக்க மென்னா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் கேட்டது வந்து, அவனையும் என்னையும் நீ கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல, அதனால நீ உனக்கு வந்து அவனை மாமான்னு தானே கூப்பிடணும், அவன் நீ மாமான்னு கூப்பிட்டுக்கோ, ஆனால் என்னை வந்து நீ மாமான்னு கூப்பிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்களை வேறு என்ன கூப்பிடுறது அப்படின்னு கேட்டா. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை என்ன கூப்பிடுவாங்களோ அதை நீ என்ன கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். ஏன் மாமா அப்படின்னு தான் கேட்டா. இப்போ தான் நான் சொன்னேன் மாமான்னு கூப்பிடாத ப்ளீஸ், என்ன உங்கள் அம்மா உங்கள் அப்பா எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த அத்தான்ற வார்த்தை தான் எனக்கு தேவைப்படுது, நீ என் லைஃப் ஃபுல்லாக என் அத்தான் மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கும் அவள் சரியும் சொல்லலை, நோனும் சொல்லலை. அட்லீஸ்ட் இதுவாது எனக்காக சொல்லு அப்படின்னு கேட்டேன். நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாலே தவிர, ஆனால் அத்தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறமா அவகிட்ட எனக்கு இதுக்கு மேலே பேசணும்னு தோணலை, அவளை கஷ்டப்படுத்த வேணான்ட்டு சரி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். கடைசியாக நான் சொல்லிட்டு வந்தது வந்து, உனக்கு நான் மாமாவாக இருக்க ஆசைப்படலை, உனக்கு அத்தானா இருக்க மட்டும் தான் ஆசைப்படுறேன், தயவுசெய்து என்னை எப்பவுமே அத்தானாவை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இதுதான் என்னோட ப்ரொபோசல். இது ப்ரொபோசலாக இல்லையான்னு எனக்கே அந்த நிமிஷம் தெரியல. அதே மாதிரி அவள் ப்ரொபோசலாக புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையானு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அதை கன்வே பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி நாங்கள் வந்த அந்த நிமிஷம் அவள் அங்கே இல்லை, அதோட அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டா. மேபி அங்கே போனால் நான் வரமாட்டேன்னு நினச்சாலும் என்னவும் தெரியாது, அங்கே போயிட்டா. அதே மாதிரி நான் ஊர் கிளம்புற அன்றைக்கும் திருப்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தோன்னா அவள் அன்றைக்கி அங்கே தான் இருந்தா. எனக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லவும் விருப்பம் இல்லை, அவளை அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் கடைசியாக அவளை பார்க்காமலே ஃபாரினுக்கு கிளம்பிட்டேன். அவள் ஏர்போர்ட்டுக்கும் வந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ண வரலை. எல்லாரும் அவளை கூப்பிட்ருக்காங்க, ஆனால் அவள் அவங்க மாமா கூட ஊருக்கே போயிட்டா. அவங்க மாமா வீட்டிலேருந்து அவள் அங்கே கூட இல்லாமல் ஊருக்கே போயிட்டா. என்ன அங்கே இருக்க வேண்டாம்னு அவன் நினச்சாலும் என்னவோ தெரியல, ஏன் போனான்னு தெரியாது. அவங்க மாமா, அவங்க மாமா பொண்ணு 3 பேர் மட்டும் ஊருக்கே போயிட்டாங்க. அவங்க ஏன் அவனை கூப்பிட்டு போனோம், அவங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வச்சா என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க 3 பேர் மட்டும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்றதுல மட்டும் அவள் தெளிவாக இருந்தால் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் அவளுக்காக தானே யோசிச்சு எனக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. அதனால் இருந்தாலும் அவளை பார்க்காம வந்த வழி இருந்தாலும், அவள்கிட்ட சொல்லாமல் வந்த வழி இருந்தாலும் சரி அவளுக்காக இதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஆனால் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அவன் கூட இருக்காளேன்ற தாட் எனக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ கூட அவன் கூட தானே போனான், அந்த தாட் எனக்கு அதிகமாகிடுச்சு. அதனால் என்னோட டபுள் மைண்ட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கூட இருந்த என்னோட ஃப்ரெண்டையே நான் குழப்பி விட்டுட்டேன். அவனுக்கே இந்தியாவிலேயே இருக்கலாமா இல்லை அவனை கூப்பிட்டு இந்த நாட்டுக்கு வரலாமான்ற குழப்பத்தை நான் கொடுத்துட்டேன். அந்தளவுக்கு நிறைய பண்ணேன். வாடா போகலாம், ஒரு டைம் வந்து ஃப்ளைட்லேயே வாடா இந்தியாவுக்கு போயிடலாம், இங்கே வேண்டான்னு கத்த ஆரம்பித்தேன். இன்னொரு வாட்டி வேணாண்டான்னு கத்த ஆரம்பித்தேன். நிஜமாக எனக்கு புரியல, ஏன்னா நான் எந்த மென்டாலிட்டியில் இருக்குன்னு எனக்கே தெரியாது போய் என் ஃப்ரெண்ட் ரொம்ப தவிச்சிட்டான்.
ஆனால் அப்படியே வந்து நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். என்னால் கொஞ்ச நாள் இதே மாதிரி தான் இருந்தேன். என்னால் ஒர்க் பண்ணும்போது ஓகேவா இருந்தேன். ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. இந்தியா போயிடலாம், எனக்கு அவளை பார்க்கணும், அவள் கூட இருக்கணும், இதே தாட் தான் வந்துச்சு. அப்போது எங்கள் ரூம்மேட்டாக இருந்த என்னோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க உங்களை. அப்போ தான் நான் வந்து உங்களை பார்த்தேன். ஆரம்பத்தில் நீங்கள் பெருசாக டீட்டெயில் கேட்கல, ஆனால் அந்த நிமிஷம் என்னோட பெயினுக்கான ரிலீஃபாக டேப்லெட் கொடுத்தீங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் தூங்குனது, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அதனால் ஓகேவா இருக்குது. ஆனால் அந்த பெயின் என்னை விட்டு போச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவள் பேசினா என்னால் தாங்கிக்க முடியாது. அவள் பேசணுன்றதை கெஞ்சினா என்னால் தாங்கிக்க முடியாது. அந்த பெயின் வந்து என்னை விட்டு மாறவே இல்லை. அப்போ வர அந்த மண்டவலி வந்து நிஜமாக என்னால் தாங்கிக்க முடியல. அவளை பற்றி யோசிச்சாலே எனக்கு ஒரு வலி வருது. அந்த வலி எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த நிமிஷம் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த உணர்வு எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல அந்த வலியை. அதே மாதிரி அவள் என்கிட்ட பேசணும்னு கெஞ்சும் போது அதை நான் மறுக்கிறது வந்து அந்த வலி என்னால் தாங்கிக்க முடியல. அந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வலியை விட ஏதாவது பெரிய வலி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த நிமிஷம் ஏதாவது எடுத்து மண்டையில் அடிச்சிக்கலாமா, இல்லை கையை வெட்டிக்கலாமா, கழுத்தை வெட்டிக்கலாம், அந்த அளவுக்கான கோவம் எனக்கு வரும். அதே மாதிரி அவள் 12th வந்து நல்லா தான் பண்ணான். அதுலேயுமே அவள் ஸ்டேட் ரேங்க் தான் எடுத்தா. நிஜமாக அவள் பாசப்பட்டது வந்து என் வாயால் ஒரு விஷ். ஆனால் என்னால் அதை சொல்ல முடியல. அதுக்கும் அவள் அழுதா, ப்ளீஸ் விஷ் பண்ணுங்கன்ட்டு. அதுவுமே நான் பண்ணலை. அதே மாதிரி கவுன்சிலிங் போகும்போது ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி ஃபோன் பண்ணி அழுதா. அப்பையும் நான் பண்ணலை. செலக்ட் ஆகிட்டு அவள் அதே மாதிரி அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் தான் செலக்ட் ஆனால் எனக்கு ஃபீஸ் செலவு கூட அவள் பெருசாகவே வைக்கல. கவர்மெண்ட் காலேஜ்லேயே அவளுக்கு கிடச்சிருச்சு. அவள் சென்னையிலேயே கவர்மெண்ட் காலேஜ்லேயே அவளுக்கான டாக்டர் சீட்டும் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு அவள் அதில் கூட பெரிய செலவு வைக்கல. ஃபஸ்ட் டே போகும்போது அட்லீஸ்ட் என்னைக்காவது பேசுங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கன்னு அவள் கதருவா. அப்போவுமே வந்து நான் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ அவள் MBBS 3rd year பண்ணிட்டு இருக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் என்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கா. ஆனால் அவகிட்ட பேசணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி என்னால் அவகிட்ட பேசவும் முடியாது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அவள் இப்போவும் இப்போ என் படிப்பு என்ன டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு தான் அவள் கேட்குறா. ஆனால் அவளுக்கான பதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பதிலாவது எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுவேன். அதுவாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என் டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அவள் அழுகுறது வந்து என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவகிட்ட என் நிலைமையை சொல்லி புரிய வைக்க என்னால் முடியாது. ப்ளீஸ் ஒரு பதில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு 2 years இல்லை இங்கே வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே போனாலே நல்லா இருப்பீங்க. சரி, உங்கள் கமிட்மெண்ட் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பெயின் இருக்கும், நான் இருக்காதுன்னு சொல்லலை. ஆனால் இதை விட அது கம்மியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ண மாட்டீங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், அவகிட்ட பேசினா நீங்கள் நிறைய ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் நம்புங்க. இல்லை மேம், நிச்சயமாக முடியாது. நான் அதை 100% நம்புகிறேன். அவள் குரலை நான் கேட்டேன்னா அடுத்த நிமிஷம் என்னால் இங்கே இருக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். அவள் குரலை கேட்டதுக்கப்புறம் என்னால் நிஜமாக இங்கே இருக்க முடியாது. அப்புறம் என் கமிட்மெண்ட் எல்லாம் நாசமாயிடும். இப்போ தான் நான் வீடு கட்டியிருக்கேன். இப்போ தான் என் பிஸ்னஸ்க்கு நான் காசு சேர்த்துட்டு வரேன். அதே மாதிரி அவளோட ஹாஸ்பிட்டலுக்குன்னு நான் சேர்த்துட்டு வரேன். அதெல்லாம் என்னால் அப்படியே தூக்கி போட முடியாது மேம். சாரி மேம், அது என்னால் நிச்சயமாக முடியாது. அது சான்ஸே இல்லை. இப்போ தான் வீடு கட்டி முடிச்சோம். அதோட பேமெண்ட் எல்லாமே இப்போ தான் எனக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் என் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அவளுக்கான ஹாஸ்பிட்டல், இதுக்கான காசு நிச்சயமாக எனக்கு தேவைப்படுது. சாரி மேம், அது என்னால் முடியவே முடியாது. கடன் வாங்கியோ இஎம்ஐலையோ எந்த விஷயமும் செய்ய விரும்பலை. எதுவாக இருந்தாலும் என் கையில் இருக்க காசை வச்சு சேர்த்து தான் இருக்கணும். அதே மாதிரி அவள் புருஷனாக நான் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணுன்றது தான் என்னோட எய்ம். ஸோ என்னால் அதுவுமே என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரல. வைஃபாக இரு, அதுவே அவளுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது தான் உங்கள் ஸ்டேட். தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க எந்த நம்பிக்கையில் உங்களை ஹஸ்பண்டாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு ஒய்ஃபாக வாழ்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உங்களை லவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. அவங்களுக்கு ஒரு வேளை வேற ஒரு லவ்வரோ இல்லை வேற ஒருத்தரை நீங்கள் போகும்போது அவங்களுக்கு புருஷனா ஃபியான்சியாவோ காதலனாவோ அங்கே ஒருத்தர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?